விருச்சகம் இன்னும் 2 வாரம் தாங்க இருக்கு. இந்த 2 வாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு. ஆட என்னங்க நாங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம், எங்க வாழ்க்கையில ஒரு விடிவு காலமே வராதா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. பட் இந்த மாதம் என்ன மாதிரி கிரக நிலைகள் இருக்கு, உங்க லைஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு தேவை. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல ஒரு சில தொழில் பண்றவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது யாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க 7.5 சனில இல்ல. அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். செகண்ட் நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ராகு கேது அப்படின்ற இந்த நிழல் கிரகங்கள் ராசிக்கு 4லயும் 10லயும் இருக்கு. அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. சனி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 5ஆம் இடம். அது கூடயே இப்ப போய் செவ்வாய் போய் ஜாயிண்ட் ஆயிருக்காரு. சனி செவ்வாயோட சேர்க்கை வந்து இருக்கு. சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. சோ 5ஆம் இடத்துல சனி செவ்வாய், 6ஆம் இடத்துல ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுக்கிரனும் சூரியனும் ஏப்ரல் 14th மேல இணைய போறாங்க. குருவும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல தான் இருக்க போறாரு. அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல குரு 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அது வேற, நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றது எந்த மாதிரி பலனை கொடுக்கும்னு. பட் இதுதான் உங்களுக்கு ஓவராலா இருக்கக்கூடிய விஷயம். இதுல எந்த தொழில் பண்றவங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாதிப்போ பிரச்சனையோ வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்றவங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனக்குறைவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கவனம் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்றேன்னு போயிட்டு சில தப்புகள்லாம் பண்ணுவீங்க. தவறான முடிவெடுக்கக்கூடிய மாதமா வந்து வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைவு வேற இருக்கு. ஸோ விரையாதிபதி போய் 6ல உட்காரும் போது என்ன பண்ணும், தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும், பண விரயத்தையும் கொடுக்கும், மன விரயத்தையும் கொடுக்கும். ஸோ ஃபோக்கஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ நீங்க செகண்ட் வீக் மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன், வாங்க போறேன், பொருள் வாங்க போறேன், விற்க போறேன் அப்படின்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். கரியரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு டெவலப்ல இருந்தோ அதே மாதிரி தான் இப்ப டெவலப் ஆக போகுது. அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் எங்கேயோ வைக்கிற மாதிரிலாம் கண்டிப்பா இருக்காது. ஓரளவுக்கு மீடியமா மாடரேட்டா உங்களுக்கு வந்து இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஏன்னா விருச்சக ராசி சும்மாவே சொல்ல வேணாம், நீங்க ரொம்ப எமோஷனல் ஆனவங்க, ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்க பார்ட்னரோடைய எது முக்கியமோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யற ஒரு பர்சனா தான் நான் உங்களை சொல்லுவேன். ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணுவீங்க. காலச்சக்கரத்துக்கு விருச்சகம் அப்படின்றது 8வது ஒரு ராசி இல்லையா? அந்த 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம். அது மட்டும் இல்லாம ரொம்ப பார்ட்னரோட ரொம்ப டீப்பா எமோஷனலா பாண்டிங்கா கனெக்ட் பண்ற ராசி வந்து இந்த 8ஆம் வீடு. அப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல கணவன் மனைவி உறவு வந்து நல்லா இருக்கும். ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சுமூக தீர்வு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். செகண்ட் வீக்ல இருந்து ஒரு சுமூக தீர்வு வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி 6ல இருக்காரு. ஸோ 7 6ஆம் இடத்துக்கு போறது கண்டிப்பான முறையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும். ஸோ செகண்ட் வீக் மேல ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்களோ அதை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. உங்களோட முடிவு எடுங்க வேணான்னு சொல்ல, பட் அந்த நீங்க உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உங்களுடைய டிசிஷன் தான் வந்து கடைசியா நிக்கும். இருந்தாலும் அதனால உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனோட இணைவுல இருக்கு சுக்கிரன். ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து அஸ்தங்கம் முடிப்பாரு. சூரியன் வந்து உச்ச பலத்துல இருக்கும்போது சுக்கிரன் அந்த இணைவு வரும்போது ஏதோ ஒரு வகையில ஈகோ இஷ்யூ, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நான் பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வித வாக்குவாதம் விதண்டாவாதமும் எல்லாம் நடக்கும். செகண்ட் வீக்ல இருந்து இதை நீங்க பாப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா நான் ஏன் இதை முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, இது பிரிவினை கொண்டு உண்டு பண்ணும். நீங்க கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல இது ஒரு பிரிவினை உண்டு பண்ணும், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை உண்டு பண்ணும். கேர்ஃபுல்லா இருங்க. அது உங்களுடைய தசாபுக்தி, ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல தசாபுக்தி நல்ல நிலைமையில இருக்கு, 6, 7, 8 இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல தசாபுக்தி எல்லாம் நடந்தது அப்படின்னா பிரிவினைகள் பெருசா இருக்காது, வாக்குவாதம் பெருசா இருக்காது, நல்லா இருக்கும். அண்ட் மேரேஜ் பண்ண முடியுமா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. செகண்ட் வீக் மேல நீங்க பார்க்கலாம். சூரியன் கொஞ்சம் உச்சமானோடனே சுக்கிரனோட நிலைமை கொஞ்சம் மாறும். ஸோ அந்த டைம்ல இருந்து நீங்க வந்து பார்க்கலாம். முக்காவாசி பேர் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்ட திருமணம், விருப்பப்பட்ட மேரேஜ்ல தான் வந்து நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க.
ஏன்னா உங்களுடைய பார்ட்னரோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு பிடிக்கும். உங்க பார்ட்னருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்க பார்ட்னரோட விஷயங்களுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மாதம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரும், ஈகோ பேட்டில்ஸ் வரும். அது மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். படிப்பு சார்ந்த விஷயம்லாம் நல்லா இருக்குமா, எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கும், இல்லத்தரசிகளோட மைண்ட் செட் எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னா ஒரு சில முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஓகே, இதை நம்ம பண்ணலாம், இல்ல நம்ம இந்த விஷயம் பண்ணா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பிடிக்காதோ, இல்ல இந்த விஷயம் பண்ணா நம்மளுடைய மாமனார் மாமியாருக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு அப்படியே நாள் கணக்குல மாத கணக்குல தள்ளி தள்ளி போட்டு அப்படியே அது ஓரம் கணக்குல இருக்கு. இப்போ அதெல்லாத்தையும் எடுத்து பண்ண போறீங்க. ஒரு முக்கிய முடிவு எடுத்து லைஃப்ல வந்து ஓகே நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க. ஏன்னா சுக்கிரன் நல்ல பொசிஷன் இருக்காரு, சூரியன் நல்ல பொசிஷன்ல இருக்காரு. 5ஆம் இடத்துல சொல்லவே சொல்ல வேண்டாம். சனி ஒரு வீட்டுல இருந்தது அப்படின்னா அது தடை கிடையாது. சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது நிதானத்தை கொடுப்பாரு அண்ட் தெளிவான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ சனி அந்த வேலையை பார்ப்பாரு, கவலை வேண்டாம். இல்லத்தரசிகள் வந்து ஒர்க்கிங் உமனுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்களுடைய தெளிவான முடிவும் தெளிவான ஐடியாஸும் முன்னாடி நகரக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த ஒரு மாதமா இருக்கு. அடுத்து 10ஆம் இடத்துல கேது. இந்த 10ல இருக்கக்கூடிய கேது எப்படி, நன்மையா தீமையா? எஸ், ஒரு வகையில அது நல்லதுதான், ஒன்னும் கெடுதல் நம்ம சொல்லிட முடியாது. என்ன கொஞ்சம் ஒர்க் லைஃப்ல ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏதோ நம்ம கூட்டத்துல இருந்தா கூட ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஆனா ஏதோ தனிமையிலேயே இருக்க மாதிரி, தனியாவே ஒர்க் பண்ற மாதிரி, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேலையை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு விரக்தி கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிஹோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி உங்களுடைய ஸ்டேபிளான மைண்ட் செட்டை வந்து நீங்க வச்சிருப்பீங்க இந்த மாதத்துல. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசி. ஸோ அந்த ராசிநாதனான செவ்வாய் இந்த மாதத்துல சனியோட இணைகிறது தான் ஒரு ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சனி செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகங்கள், 2 போர் கிரகங்கள் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கும்போது மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் ஓடும். ஒரு மனசு ஒண்ணு சொல்லும், இன்னொரு மனசு இதை பண்ணுன்னு சொல்லும். அப்படி மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு போர்க்களமான போராட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். செகண்ட் வீக் மேல நீங்க ஃபீல் பண்ணதான் போறீங்க. பட் அதை ஸ்டேபிளா ஓகே கரெக்டா நிலையா எடுத்துட்டு போகும்போது உங்களுடைய எண்ணங்களும் முடிவுகளும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் ஒன்று கொடுக்கும். தைரியத்தை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒவ்வொரு மாத பலன்லயும் நம்ம பாக்குற ஒரு விஷயம், விருச்சகம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க, ரொம்ப எமோஷனல் ஆனவங்க, அடுத்தவங்களுக்காக என்ன வேணாலும் இறங்கி போய் பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்குன்னு வரும்போது எதுவுமே வச்சுக்க தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இலகனமான ஒரு மனசு. ஸோ தைரியத்தை மட்டும் என்னைக்குமே உங்க மனசுல நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்க ஓடிட்டு இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் தான். அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லை அப்படின்னா எப்பயும் நீங்க சாஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ தைரியமா தன்னம்பிக்கையா நீங்க இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்க ஆரம்பிக்கும். நல்லதே நடக்கும். பார்ப்போம் நெக்ஸ்ட் மந்த் என்ன மாதிரி உங்களுக்கான பலன்கள் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். துளாராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.